ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீஸ்ரா சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான். வாங்க அறுவடை பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீஸ்ரா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான். ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் பிஞ்சு விட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூலாம் நிறைய வந்துட்டுருக்கு. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் ரொம்ப நாள் சீசனுக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம் மாடியில். இங்கே பாருங்கள், அது ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே தான் வச்சுருக்கோம். அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இந்த கீரை கிடைக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அதே மாதிரி கெமிக்கல் எதுவுமே போடாமல் இங்கே பாருங்கள் நிறைய பூ விட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பிஞ்சு நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே பாருங்கள் முருங்கைக்காய் எவ்வளோ சூப்பராக, எந்த மருந்துமே போடாமல் இப்போ பார்த்திங்கன்னா இதை அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முருங்கைக்காய் அறுவடை பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நல்லா பிஞ்சு காய். ஸோ சூப்பராக ஒரு முருங்கைக்காய் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி மாடியில் அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கு முருங்கைக்காய் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. கத்திரிக்காய் பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான அறுவடை பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு அறுவடையில் பார்க்கலாம். பாய். அறுவடைலாம் பண்ணிட்டோம், பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஓகே பாய். பா.